ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 29. கரனும் ராமனும் பரஸ்பரம் வீராவாதம் செய்து கொண்டு போர் புரிதல். ராமன் கரனை நோக்கி, மிகவும் கொடிய சுபாவம் உடையவனாய் பல்லாயிரம் ராட்சசர்களுடன் கூடி சாது ஜனங்களை மகரிஷிகளை அடிக்கடி துன்புறுத்தி வதைக்கின்றனை. இதனால் நீ அடையக்கூடிய பயனை இன்றே நீ கண்டாய் அல்லவா? இன்னும் காணப்போகிறாய். பாப கர்மங்களை செய்பவர்கள் அவற்றின் பலனை சீக்கிரத்திலேயே அனுபவிப்பார்கள் என்பதை இனியாயினும் நீ அறிந்து கொள்வாயாக. ராட்சசனே, இதுவரை நீ தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் எத்தனையோ பேர்களை கொன்று நின்றிருக்கிறாய் அல்லவா? நீயும் இப்பொழுது யுத்தத்தில் என்னால் வதைக்கப்பட்டு உன் சைன்யங்களுடன் அவர்களிடம் போய் சேருவாயாக. உன்னால் இம்சிக்கப்பட்ட ரிஷிகள் இப்பொழுது விமானங்களில் ஏறி ஆகாயத்திலிருந்து நீ என் பானங்களால் அடிபட்டு நரகவேதனை அனுபவிப்பதை காணப்போகிறார்கள். குலாதமனே, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உன் இஷ்டப்படி இப்போது என்னை அடிப்பாயாக. பணம் போல் உன் தலையை தரையில் விழும்படி அறுத்து தள்ளுகிறேன் என்றனன். கரன் மிகுந்த கோபத்துடன் ராமனை நோக்கி, தசரத குமாரனே, நீ ஒரு தற்புகழ்ச்சிக்காரன். ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத ஏதோ சில பலகீனமான ராட்சசர்களை கொன்று விட்டோம் என்று நீ கர்வம் கொண்டிருக்கின்றனை. பராக்கிரமுடைய வீர புருஷர்கள் ஒருபொழுதும் உன்னை போல் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ளார். நீயே உன்னை புகழ்ந்து கொள்வதனால் நீ சுத்த அல்பன். பாசங்களை கையில் பிடிக்கும் யமனை போன்ற நானே இப்பொழுது உன்னை மாளச் செய்கிறேன். இப்படி ஆத்மஸ்துதி செய்து கொள்ளும் உன் விஷயத்தை பேசிக்கொண்டு போகும் பட்சத்தில் சூரியன் அஸ்தமித்து விடுவான். பிறகு யுத்தத்திற்கு தடை நேரிடும். நீ 14,000 ராட்சசர்களை கொன்றதால் நான் இப்பொழுது உன் பிராணன்களை போக்கி அவர்களது பந்துக்களின் கண்ணீரை துடைக்கப் போகிறேன் என்றனன். கரன் இன்னனும் கூறிக்கொண்டே கையில் இருந்த கதாயுதத்தை ராமன் மேல் வீசி எறிந்தனன். ராமன் அவ்வாறு யமனது பாசம் போல் அம்மகா கதை ஜுவலித்து கொண்டு வருவது கண்டு பல பானங்களை பிரயோகித்து அதை ஆகாயத்திலேயே பல துண்டுகளாக கண்டித்தனன். ராமன் கதை